என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வெளியவே சுற்றுனது பயங்கர டயர்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓசியில் பீஸா சாப்பிட போகிறோம். யூகேல யாரா உனக்கு ஓசியில் பீஸா கொடுக்குறா? எஸ், இதுக்கு தான் நண்பர்கள்னு ஒருத்தவங்க இருக்கணும். இந்த மாதிரி எங்கேயாவது பீஸா கடையில் பர்கர் கடையில் வேலை பார்க்குற நண்பர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமாக நீங்கள் ஈஸியாக பீஸா வாங்கலாம். அவன் ஷிஃப்ட்டில் இருந்தால் மச்சான் ஒரு பீஸா கொடுறா அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் மேனேஜருக்கு தெரியாமல் அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்து நம்ம கொடுப்பான். நம்ம அதை சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி அப்படி ஒரு நண்பன்கிட்ட பேசி தான் அவன்கிட்ட கேட்டேன், பீஸா இருந்தால் குர்றா, ஏன்னா நைட்டு சாப்பாடு இருக்குது, பட் இருந்தாலும் பீஸா இருந்தால் குர்றா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் இருக்குது, போய் கடையில் போய் வாங்கிக்க, அவன் பேரை சொல்லி வாங்கிக்கன்னு கோடு வரலாம் சொல்லியிருக்கிறான். அதனால் இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க, இன்றைக்கி நமக்கு என்ன பீஸா கிடச்சிருக்கு. நான் அவங்ககிட்ட சிக்கன் பீஸா கேட்டேன். அவன் என்னை அசிங்கமாக திட்டி, நீ வாங்கிறது ஓசி, அதில் உனக்கு சிக்கன் வேறு தருவாங்களான்னு வேறு சொன்னான். அதனால் நமக்கு என்ன பீஸா கிடைக்கும் தெரியாது. வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ பீஸா சாப்பிட்ணும், அவ்வளோதான். இன்றைக்கி பீஸா சாப்பிட்டு இந்த வீக்கெண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வேண்டியதான். நான் அவங்ககிட்ட கேட்டேன், வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறியான்னு. அதுக்கு இன்னும் அசிங்கமாக திட்டுவான். ஏன்னா ஒரு ஓசி பீஸா வேணும்னா நம்ம தான் போய் ஆகணும். அதனால் நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வாங்க, நம்ம இன்றைக்கி நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு போய் பார்த்தா தானே தெரியும். போகலாம். ஷூ போடுவோமா? வேணாம், ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான், செப்பலே போயிட்டு வந்துடுவோம். கமான் கைஸ். இருந்தாலும் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சுத்தமாக சம்மர் வர குளிரவே ஆரம்பிக்கலைங்க. இல்லைனா ஜாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அதை கவர் பண்ணிக்கிட்டு அதை போட்டு, ஜாக்கெட் போட்டால் பெருசாக தெரியும், அதோட காரில் உட்காரவும் முடியாது நம்ம. நான் வந்து ஏதோ மே இன்டேக்கில் வர்றேன் ப்ரோ, எனக்கு வந்து எப்படி அக்காமடேஷன்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். நான் வந்து எந்த ஒரு அக்கமடேஷனுக்கும் நான் பிராண்டிங் பண்ணலாம் விரும்பலை. ஏன்னா அப்படி எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் எனக்கு வந்தது கிடையாது. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் நீங்கள் தேடுங்க. ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் உண்மையிலே பெட்டர். நீங்கள் வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து மாட்டுறதுக்கு ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. ஏன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும், உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறமா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் வெளியே ஏதாவது ரூம் எடுத்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்லேயே வாங்க. இன்றைக்கி வந்து ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு, அதனால ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம்னா எந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்னா, கார் நின்றுச்சுன்னா ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு அதே இடத்துல தான் கார் நிற்கும். ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 10 மீட்டர் நகர்ந்துருக்கும், அவ்வளோதான். பயங்கர டிராஃபிக் ஜாமு பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக குளிக்கவே இல்லை, ஏன்னா வேலைன்னு ஓடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. இன்றைக்கி கிரிக்கெட் விளாட வேறு போயிட்டேன் ஊடால. மத்தியான நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடைக்குமா, அதில் கிரிக்கெட் விளாட வேறு போயிட்டேன். அதனால் அப்படி இப்படின்னு சுற்றி வெயிலில் சுற்றி மூஞ்சி வந்து நம்ம ஊரில் இப்போ தான் நம்ம ஊரில் வெயிலில் சுற்றினா ஒரு மூஞ்சி ஒரு கலராக மாறும்ல, அந்த மாதிரி இப்போ தான் மாறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்னும் குளிக்கலை. இவங்ககிட்ட ஃபைனலாக பீஸா வாங்கிக்கோன்னு சொல்லும் போதே நம்ம போய் வாங்கினா தான் உண்டு. அப்புறம் வேறு யாராவது ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா அவனுக்கு கொடுத்துட்டேன்டா, வேறு ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன், உனக்கு நாளைக்கு தரேன்டான்னு சொல்லுவான். அதனால் நம்ம சேஃப்டிக்கு போய் பீஸா வாங்கிட்டு வர்றது பெட்டர். ஸோ நேற்று சாதம் வச்சேங்க. நேற்று நைட்டு 11 மணிக்கு தாங்க சாதம் வச்சு நான் சாப்பிட்டேன். காலையில் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு மதியம் வந்து பார்க்குறேன், சாதம் கெட்டு போயிடுச்சு. அப்படியே தண்ணி விட்டுருச்சு, சொதன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு சாப்பாடு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு நைட்டுக்குள்ளே சாப்பாடு கெட்டு போகுமான்னு. ஏன்னா அந்தளவுக்கு வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. முன்னாடிலாம் ரொம்ப குளிராக இருக்கும், எப்போவுமே எல்லா இடமும் குளிராக இருக்கும், ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று அவசியமே இல்லை, அந்தளவுக்கு குளிராக இருக்கும், என்ன சாப்பாடு வச்சாலும் கெட்டு போகாது. ஆனால் இப்போது ஒரு நைட்டு 11 மணிக்கு வச்ச சாப்பாடு காலையில் 11 மணிக்கு பார்க்குறேன், அப்படியே சொதன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் கீழே போட மனசு வரல. அப்படியே தண்ணியை ஊற்றி, சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் அலசிட்டு அப்படியே வச்சு ஊறுகாய் வச்சு அப்படியே கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். வேறு என்ன கீழேயா போட முடியும், அவ்வளோ சாப்பாடு ஆயிடுச்சு. நம்ம ஊர்லனா வடகம் பிடிச்சி வைப்பாங்க, இங்கே அதுக்கெலாம் வடகம் பிடிச்சி வைக்கணும்னா மொட்டை மாடியில் போய் அழகாக வெயிலில் வைப்பாங்க. இந்த ஊரில் மொட்டை மாடிங்கிறதே ஒன்று கிடையாது. எந்த வீட்லேயுமே மொட்டை மாடி சிஸ்டமே கிடையாது. எல்லாமே கவர் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கவர் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஊரில் எந்த அளவுக்கு நம்ம கிரிக்கெட் பைத்தியமோ, இந்த ஊரில் ஃபுட்பால் பைத்தியம். ஒரு வீட்டுக்குள்ளேயும் போனீங்கன்னா அவங்க என்ன ஃபுட்பாலோட, அவங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த டீமோட கொடியை எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க. இந்த டீமில் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்றதை அவங்க ரொம்ப கௌரவமாக நினைக்கிறாங்க.
நான் ஒரு சில வீட்டுக்கெலாம் போகும்போது நீ எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கேட்பாங்க. நான் தெரியாதனமாக வேறு டீமை சொல்லி தொலைஞ்சிருவேன். நான் ஃபுட்பால் அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வந்த புதுசில் இப்போ எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. வந்த புதுசில் நான் ஏதோ ஒரு டீம் பேரை சொல்லி தொலைஞ்சிருவேன். அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படிம்பாங்க. அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க, பட் ஆனால் அவங்க சீரியஸ். அவங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க வந்து சாலிடாக சொல்கிறாங்க. வேறு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம ஊர்லலாம் செப்பல் போடாமல் கார் ஓட்டியே நம்ம பழகிருப்போம். ஆனால் இங்கே வந்தால் ஷூ போட்டு தான் நீங்கள் ஓட்டணுமா? இப்போ நான் செப்பல் போட்டிருக்கோம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் இல்லை, என் ஃப்ரெண்டு கடையில் இல்லை. அவன் கடையில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நான் தான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா நீ கடையில் இல்லையே, பரவாயில்லையான்னு கேட்டேன். நீ போய் என் பேரை சொல்லு டியூட், உனக்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு போய் அவன் பேரை சொல்லுவோம். என்ன தர்றாங்கன்னு பார்ப்போம். சாப்பாடு தராங்களா இல்லைன்னா அடித்து பற்றி விட்றாங்களான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். வாங்க, வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. என்னடா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜாக்கெட்டே தேவையில்லைன்னு சொன்னால் எதுக்கு ஜாக்கெட் எடுத்து மாட்டிருக்கான்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த சட்டையில் வந்து மைக் இருக்குது. நம்ம வேலையில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் நம்ம போயிட்டு டீசெண்டாக அப்படி மறைச்சி வச்சுட்டு நம்ம போய் பீஸா மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். வாங்க. தேங்க்யூ மேம். எல்லாம் பார்க்க வடக்கு நண்பர்கள் மாதிரி இருக்கிறாங்க. இவன் பேரை சொல்லி நான் எப்படி வாங்குறது? காசு கொடுத்து வாங்க வந்தவங்க லைனில் நிற்கிறாங்க. நம்ம ஃப்ரீயாக வாங்க வந்தவங்க முன்னாடி போகக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், என் தலைக்கு மேலே ஒரு கேமரா வச்சுருக்கிறாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு, யார் வந்து ஓசியில் வாங்க வராங்க. அங்கே ஒரு பொண்ணு பார்க்க தமிழ் மாதிரி தெரியுது. எங்கே ஓகே. என் ஃப்ரெண்டு அனுப்புனான்னு பேரை சொன்னேன். செக் பண்ணி பார்த்துட்டு பொறு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லலை, கொஞ்சம் டீசெண்டாக தான் சொன்னாங்க. என் நண்பனோட நட்பு எவ்வளோ பெரிய நட்புன்றது இப்போ தெரிஞ்சிடும். பீஸாவில் என்ன பீஸா எனக்கு கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ணுறவங்களாம் கிளியர் பண்ணிட்டே வராங்க. நான் தான் நிற்கிறேன். என்னைய கூப்பிட்டு யாராச்சும் நீ என்னப்பா ஆர்டர் பண்ண போகிறேன்னு கேட்டுற போகிறாங்க. நான் என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சேன்னா எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவேன். யூகேயில் வேறு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலான்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறத நான் வீடியோவாக போடுறேன். சாரி யா இஸ் தட் ஒன். தேங்க்யூ பிரதர். பா கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு வழியாக பீஸா கிடச்சிருச்சு. இதுதான் என் நண்பனோட பேரை மேலே எழுதி கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேலை, பீஸா கிடச்சது பெரிய விஷயந்தான். வாங்க காருக்குள்ளே உட்காந்து இது என்ன பீஸா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பீஸா வந்தாச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி இங்கேயே பார்த்துருவோம், ஏன்னா சஸ்பென்ஸ் தாங்காது. இன்றைக்கி நம்மளுடைய துரதிர்ஷ்டம் வெஜ்ஜி பீஸா தான் கிடச்சிருக்கு. அதாவது இது சீஸுன்னு நினைக்கிறேன். இது சீஸா சிக்கனா? சிக்கன் தாங்க. நான்வெஜ் பீஸா. நம்ம அதிர்ஷ்டம். அது கார்ன்லாம் போட்டிருக்கவும் நான் வெஜ்ஜுன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, நண்பனால் நான்வெஜ் கிடச்சிருக்கு, பெருமைப்படுறேன். வாங்க ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி பீஸா சாப்பிட்டாலே ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணுங்க, இல்லைனா நல்லா இருக்காது. கோக்கு, பெப்சி இந்த மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும். அதையும் இவங்கிட்ட கேட்டால் ரெடி பண்ணி தருவான். ஆனால் கொஞ்சம் 4-5 கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் ரெடி பண்ணி தருவான். அதுக்கு நம்மளே போய் டீசெண்டாக பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கிக்கலாம்.
பூட்டிட்டானுங்களோ? இந்த இடத்துல வாங்க இருக்கும். சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ வர ரொம்ப இங்கே இருக்குது. இங்கே ஒரு டெஸ்கோ இருக்குங்க. ஒரு கோக்கை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். கடைக்குள்ள வந்தாச்சு. சூஷி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெப்சி. என்னங்க வித்தியாசமான கலரில் இருக்குது பெப்சி. ஓகே, இது பார்க்க ப்ளூ மாதிரி தெரியுது, இதுக்கு பார்க்க பிளாக் மாதிரி தெரியுது. என்னடா கோக்கை போய் பார்ப்போம். வாங்கியாச்சு. இப்போ கோக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா.